90s கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா இயர்லி ஒன்ஸ் ஒரு 2 ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் தான் ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க. அப்படி தான் வாங்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா மந்த்லி ஒரு சிலர் வீக்லி ஆசைக்காகலாம் ட்ரெஸ் வாங்குறத பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் ட்ரெஸ் இல்லாமை அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. அடுத்தவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்சர் யாராவது சொல்கிறத வச்சு இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்குறது தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக இருக்குது. அப்புறம் கம்மியான காசில் கிடைக்குது அப்படின்னு லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஒரு 2 தடவை போட்ட உடனே கிழிஞ்சு அதை கறித்துணிக்கு யூஸ் பண்ணக்கூடியதுல தான் இப்போ உள்ள காலத்தில் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஐடியா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்மளோட வார்ட்ரோப் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். நாம் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்னால வார்ட்ரோபே பத்தாத அளவுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வார்ட்ரோபை க்ளீன் பண்ணோன்னா அதில் நிறைய போடாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த டிசைன் உள்ள ட்ரெஸ்ஸே கூட இருக்கலாம். அதே போல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸையுமே கூட உள்ளே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம். இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் எதெல்லாம் போடுற மாதிரி இருக்குது, அப்புறம் எதெல்லாம் நல்ல டிசைனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிசைனாக இருக்குது, இது எல்லாத்தையும் முன்னாடி தூக்கி வச்சுக்கலாம். இதை பண்ணோன்னாலே நமக்கு ட்ரெஸ் வாங்குறது தேவையா இல்லையா அப்படிங்கிற கிளியர் மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் மெயினானது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், இதை மெயினாக டெலீட் பண்ணிடணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஆப் இருந்துச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்காது, அதுக்குள்ளே உள்ளே போன்னு சொல்லும். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி காட்டில் போடுன்னு சொல்லும். அப்புறம் உடனே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட மனசு தூண்டிடும். அதுக்காக ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ண வேணான்னு சொல்லலை. எப்படியுமே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம மொபைல் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதுமே அது ஒரு இடத்துல சேவ் ஆகிரும். நம்ம அதை டெலிட்டே பண்ணாலும் கூட திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதெல்லாம் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டே திரும்பவும் வந்துடும். இப்படி ஒவ்வொரு டைமும் நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் டெலீட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இப்படி பண்ணுறதன் வழியாக ட்ரெஸ் பர்ச்சேஸை வச்சு ஆகக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். சொல்லப்போனால் இது வழியாக தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இழந்த அமௌண்ட்டை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது. இழக்க போகிற அமௌண்ட்டை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக வெசல்ஸ் பர்ச்சேஸ். இதுவுமே சேம் லைக் ட்ரெஸ் பர்ச்சேஸ் மாதிரி தான். அழகழகாக வெசல்ஸை பார்த்ததுமே தாய்மார்கள்லாம் அதை அப்படியே போய் அள்ளிட்டு வந்துடுவாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்படி பண்ணக்கூடியவங்க அவங்களோட வெசல்ஸ் இருக்கக்கூடிய இடத்த போய் க்ளீன் பண்ணால் அதில் எந்தெந்த வெசல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதே சேம் ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொன்னேனோ அதுதான், இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அன்னெசரியாக வெசல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக மொபைல் ஃபோன். இது ரொம்ப முக்கியம்.